அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் குடும்ப வணிகத்தை சார்ந்த ஒரு சிறிய தொகுப்பை வழங்குகின்றேன். பொருளாதார மேலாண்மையின் ஒரு புரட்சிகரமான சக்தியாக விளங்குகிறது. அதன் பின்னணியில் குடும்ப வணிகங்கள் தனித்துவமான தமிழ்ச் சாயலுடன் பங்காற்றுகின்றன. இங்கே பரம்பரையாக வளர்ந்து தமிழர்களின் கலை அனுபவங்களையும் பார்வைகளையும் தேவைகளையும் பிரதிபலிக்கும் வணிகங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகின்றன. பழமையும் புதுமையும் கலந்து தமிழ்நாட்டின் பொருளாதார முகத்தை இந்த குடும்ப நிறுவனங்கள் மறுவரை ஆற்றுகின்றன. இது ஒரு புலியின் வேகத்துடன் முன்னேறும் பயணம் போல. தமிழ் கலையும் வணிகமும் ஒரு அழகிய சங்கம். தமிழர்களின் கலை உணர்வு என்றாலே நமக்கு நாட்டியமும் சிற்பமும் பட்டு சேலைகளும் நினைவுக்கு வருகின்றன. ஆனால் இந்த கலைத்திறன் வணிகத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது? குடும்ப வணிகங்கள், குறிப்பாக திருப்பூரின் பின்னலாடை தொழிலும் கரூரின் பேருந்து உடல் கட்டுமான தொழிலும் தமிழர்களின் படைப்பாற்றலை உலக அரங்கில் காட்டுகின்றன. ஒரு திருப்பூர் தொழிலதிபர் தன் தாத்தா காலத்தில் தொடங்கிய சிறு பின்னல் இயந்திரத்தை இன்று உலகளாவிய டாலர் சிட்டியாக மாற்றியிருக்கிறார். இது தமிழ் கலையின் நுணுக்கமும் வணிகத்தின் துணிச்சலும் ஒருங்கிணைந்த சரித்திரம். பரம்பரையின் வளம், தமிழ் வணிக மரபு. குடும்ப வணிகங்கள் தமிழ்நாட்டில் பரம்பரை மரபாக வேரூன்றியுள்ளன. டிவிஎஸ், முருகப்பா அல்லது சுகுணா போன்ற பெரு நிறுவனங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. இவை தமிழர்களின் ஒரு கைப்புழுதி, ஒரு கைப்பொருள் என்று பழமொழியை நிரூபிக்கின்றன. ஒரு நண்பர் சொன்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அவரது மாமா கோவையில் ஒரு சிறு பம்பு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். இன்று அது உலக சந்தையில் CRI பம்ப்ஸ் என்ற பெயரில் பிரகாசிக்கிறது. இதுபோல் தமிழ்நாட்டில் குடும்ப வணிகங்கள் தங்கள் வேர்களை பாதுகாத்து புதிய உயரங்களை தொடுகின்றன. தேவைகளை புரிந்து தமிழ் மக்களின் பார்வை. தமிழர்களுக்கு எப்போதும் தங்கள் சமூகத்தின் தேவைகளை புரிந்து செயல்படும் பண்பு உண்டு. குடும்ப வணிகங்கள் இதை மையமாக கொண்டு வளர்கின்றன. எடுத்துக்காட்டாக, நாமக்கல்லின் முட்டை உற்பத்தியில் சுகுணா ஃபுட்ஸ் தமிழக கிராமங்களின் விவசாயிகளை ஒருங்கிணைந்து அவர்களது வாழ்வாதாரம் அளிக்கிறது. இது ஒரு வணிக மாதிரி மட்டுமல்ல, தமிழ் மக்களின் எல்லோரும் ஒன்று என்ற உணர்வை வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறை. இதை பார்க்கும்போது ஒரு கிராமத்து பாட்டி தன் பேரனுக்கு முட்டை ஆம்லெட் செய்வது போலவே உணர்கிறேன். எளிமையானது, ஆனால் அது நிறைந்தது. தமிழ்நாட்டின் குடும்ப வணிகங்கள் ஒரு புலியின் வேகத்துடன் முன்னேறி தங்கள் பரம்பரை பட்டையை கலப்புகின்றன. பொருளாதார ஆதிக்கத்தின் பின்னணி. தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக விளங்குகிறது. இதற்கு குடும்ப வணிகங்களின் பங்களிப்பு மகத்தானது. தொழில்துறையில் 33% பங்களிப்பு, சேவைத்துறையில் மற்றும் 54% என்ற பொருளாதாரத்தை இவை தாங்குகின்றன. கரூரில் பேருந்து உடல் கட்டுமானம் செய்யும் ஒரு சிறு குடும்ப நிறுவனம் இன்று தென்னிந்தியாவின் 90% தனியார் பேருந்துகளை உருவாக்குகின்றது. இது ஒரு சாதாரண வணிகமல்ல. தமிழ்நாட்டின் பயன் சுதந்திரத்தை உறுதி செய்யும் சக்தி. இதை நினைக்கும் போது இவங்க பஸ்ஸை கட்டுகின்றாங்க, ஆனால் நம்ம பொருளாதாரத்தை ஓட்டுகின்றாங்க என்ற சிரிப்பு வருகிறது. சவால்களை எதிர்கொள்ளும் திறன். குடும்ப வணிகங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தனித்துவமானது. பொருளாதார மந்தநிலை, உலகளாவிய போட்டி என்று எதுவாக இருந்தாலும் இவை தமிழர்களின் விடாமுயற்சி உணர்வுடன் முன்னேற்றுகின்றன. ஒரு தொழிலதிபர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. கோவிட் காலத்தில் அவரது குடும்ப நிறுவனம் முக சுவாச உற்பத்தியை தொடங்கி லாபத்துடன் சமூக சேவையும் செய்து, இது தமிழர்களின் புத்திசாலித்தனமான சமூக பொறுப்பையும் காட்டுகிறது. புதுமையும் பழமையும் ஒரு நடனம். தமிழ்நாட்டின் குடும்ப வணிகங்கள் புதுமையை தழுவுகின்றன, ஆனால் பழமையை மறப்பதில்லை. திருப்பூரில் பின்னலாடை தொழிலில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரம்பரிய பருத்தி உற்பத்தியை உயர்த்துகின்றன. இது ஒரு பரதநாட்டிய நடனம் போல் பழைய படிகளை மறக்காமல் புதிய தளங்களை சேர்க்கின்றன. இதை பார்க்கும்போது இவனுங்க டெக்னாலஜியை அடித்து ஆட வைக்கிறாங்க என்று புன்னகை தோன்றுகிறது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி. எதிர்காலத்தில் தமிழ்நாடு ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற வேண்டுமெனில்
குடும்ப வணிகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும். இவை தமிழர்களின் கலை, பார்வை, தேவைகளை மையமாக கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுகின்றது. இது ஒரு இளைஞர் சொன்னது போல், நம்ம குடும்பம் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் அப் மாதிரி ஓடுது. இது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உலக அரங்கில் மேலும் உயர்த்தும். தமிழ்நாட்டின் பொருளாதார ஆதிக்கம் ஒரு காவியம். அதில் குடும்ப வணிகங்கள் தமிழர்களின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் கதாநாயகர் போல் இவை பரம்பரை பாதுகாத்து புதுமையை தழுவி சமூகத்தை உயர்த்துகின்றன. இதை நினைக்கும்போது ஒரு தமிழ் பாடல் வரிகள் மனதில் ஒலிக்கின்றன. வேறு விட்டு நின்னாலும் வானம் தொடணும் என்ற செய்தியுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.